Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் என்எஸ்சிலேருந்து இப்போ புது சர்க்குலர் வெளியிட்டிருக்காங்க. அதில் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டியோட லாட் சைஸை சேஞ்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். April 2, 2024 என்எஸ்சியில் உள்ள ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50, நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ், நிஃப்டி மிட் கேப் செலக்ட் இது மூணோட லாட் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி இப்போ நம்ம வரிசையாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 நிஃப்டியோட லாட் சைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாட் அப்படிங்கிறது 50 குவான்டிட்டி அப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா 25 கம்மி பண்ண போகிறாங்க. அதாவது 50லேருந்து 25 கம்மி பண்ண போகிறாங்க. இது எப்பயிலேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அடுத்த மாசம் மே மாசம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மேலேருந்து பாத்தீங்க அப்படின்னா நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிஃப்டி 50யோட ஃபர்ஸ்ட் 25 லாட் வந்து வீக்லி எக்ஸ்பிரி வந்து மே 2ஆம் தேதியா இருக்கும். ஃபர்ஸ்ட் மந்த்லி எக்ஸ்பிரி பாத்தீங்க அப்படின்னா மே 30 இருக்கும். அப்போ இது வந்து ஏப்ரல் 26க்கு அப்புறம் உள்ள கான்ட்ராக்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா லாட் சைஸ் வந்து கம்மி ஆயிரும். ஸோ நிஃப்டியில் நீங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா லாட் சைஸ் வந்து அடுத்த மாசத்திலிருந்து கம்மியாக போகுது. அதாவது 50லேருந்து 25 ஆக போகுது. நெக்ஸ்ட் ஃபின் நிஃப்டியோட கரண்ட் லாட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 40. இதையும் கம்மி பண்றாங்க. 40லேருந்து 25 கம்மி பண்றாங்க. எப்படி நிஃப்டிக்கு வந்து 50லேருந்து 25 கம்மி பண்றாங்களோ அதே போல வந்து ஃபின் நிஃப்டிக்கும் பாத்தீங்க அப்படின்னா 40லேருந்து 25 கம்மி பண்றாங்க. இது எப்பயிலேருந்து நடைமுறைக்கு வரும்னு பாத்தீங்க அப்படின்னா ஜூலை மந்த் தான் இது நடைமுறைக்கு வருது. அப்போ ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாசமே இந்த 40 லாட் சைஸ்ல தான் ஃபின் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகும். ஜூலை மந்த்துக்கு அப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து 25 லாட் சைஸா வந்து ரிவைஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வீக்லி எக்ஸ்பிரி பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 6 இருக்கும். ஃபர்ஸ்ட் மந்த்லி ரிவைஸ்டு அந்த லாட் சைஸ் கம்மி பண்ண ஃபர்ஸ்ட் மந்த்லி எக்ஸ்பிரி பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 30 இருக்கும். அண்ட் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டியோட லாட் சைஸையும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. மிட் கேப் நிஃப்டியோட கரண்ட் லாட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 75. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா 75லேருந்து 50 வந்து கம்மி பண்ணிருக்காங்க. இது எப்பயிலேருந்து நடைமுறைக்கு வரும்னு பாத்தீங்க அப்படின்னா சேம் ஃபின் நிஃப்டி போல தான் ஜூலை மந்த்ல இருந்து இது நடைமுறைக்கு வருது. அப்போ ஏப்ரல், மே, ஜூன் இது மூணுமே பாத்தீங்க அப்படின்னா 75 அப்படிங்கிற லாட் சைஸ்ல தான் மிட் கேப் நிஃப்டி ட்ரேட் ஆகும். ஜூலை மந்த்துக்கு அப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா 50ங்கிற லாட் சைஸ்ல வந்து ட்ரேட் ஆகும். அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் வீக்லி எக்ஸ்பிரி பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதியா இருக்கும் மிட் கேப் நிஃப்டிக்கு ரிவைஸ்டு லாட் சைஸ்க்கு நான் சொல்றேன். அதே போல ரிவைஸ்டு லாட் சைஸோட ஃபர்ஸ்ட் வந்து மந்த்லி எக்ஸ்பிரி வந்து ஜூலை 29 இருக்கும். சோ இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணிருக்காங்களா அப்படின்னு. கிடையாது. பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் அவங்க எதுவும் சேஞ்ச் பண்ணல. இப்போ கரண்டா 15 என்ன இருக்கோ அதே தான் பேங்க் நிஃப்டிக்கு இருக்கும். இந்த சர்க்குலருக்கு முன்னாடி அதாவது மார்ச் 28ஆம் தேதி சேம் என்எஸ்சியில் உள்ள ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட்ல இருந்து ஒரு சர்க்குலர் வெளியிட்டு இருந்தாங்க. அதுல வந்து குவாண்டிட்டி ஃப்ரீஸ் லிமிட்டை வந்து ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க. அது பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 1லேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி நான் இந்த வீடியோல இன்க்ளூட் பண்றேன். அதாவது பேங்க் நிஃப்டியோட இன்னைக்கு அதாவது ஏப்ரல் 1, 2024க்கு அப்புறம் குவாண்டிட்டி ஃப்ரீஸ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 900, நிஃப்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா 1800, ஃபின் நிஃப்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா 1800, மிட் கேப் நிஃப்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா 4200. ஓகேங்களா? சோ இது வந்து ஏப்ரல் 1லேருந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. அதாவது குவாண்டிட்டி ஃப்ரீஸ் லிமிட் அப்படிங்கிறது ஒரு ஆர்டருக்கு நீங்க மேக்ஸிமம் வந்து இத்தனை குவாண்டிட்டி தான் பிளேஸ் பண்ண முடியும். இதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களால ஒரு ஆர்டருக்கு வந்து குவாண்டிட்டி பிளேஸ் பண்ண முடியாது. அண்ட் ஃபைனலா இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் T+0 செட்டில்மெண்ட் சைக்கிள் வந்து ஃபாலோ பண்ண போறதா சொல்லியிருந்தேன். அது ரிலேட்டடாவும் மார்ச் 28ஆம் தேதி ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25 ஸ்டாக் நேமை மென்ஷன் பண்ணி இந்த ஸ்டாக்குக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 28, 2024 அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து பாத்தீங்க அப்படின்னா T+0 செட்டில்மெண்ட் சைக்கிள் வந்து நாங்க ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 25 ஸ்டாக் மட்டும்
வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே அன்னைக்கே செட்டில்ட் ஆயிரும். இதை தவிர்த்து நீங்க வேற ஸ்டாக்ஸ் நீங்க ஏதாவது வாங்குனீங்க அப்படின்னா இப்போ கரண்டா என்ன நடைமுறையில் இருக்கோ, அதாவது T+1 செட்டில்மெண்ட் சைக்கிள் இருக்கு இல்லையா, அது வந்து அப்ளிகபிள் ஆகும். இந்த 25 ஸ்டாக்குக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா T+0 செட்டில்மெண்ட் சைக்கிள் அவங்க ஃபாலோ பண்ண போறாங்க. சோ இதனால நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க தினமும் இன்ட்ராடே ட்ரேடிங் ஈக்விட்டியில பண்ணும்போது இந்த 25 ஸ்டாக்ஸ்ல ஏதாவது நீங்க வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது அன்னைக்கே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். இந்த 25 ஸ்டாக்கை தவிர்த்து நீங்க வேற ஏதாவது ஸ்டாக்ஸ்ல ஏதாவது ப்ராஃபிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது நாளைக்கு தான் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? சோ நம்ம பாதி அமௌண்ட் கிரெடிட் ஆயிருச்சு, இன்னும் பாதி அமௌண்ட் கிரெடிட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த 25 ஸ்டாக்குக்கு மட்டும் T+0 வந்து ஃபாலோ பண்றாங்க. கூடிய விரைவிலே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட அந்த எண்ணிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சோ இப்போ உங்களுக்கு ஓவராலா ஸ்டாக் மார்க்கெட்ல என்னென்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க, என்ன சேஞ்ச் பண்ண போறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு அட்லீஸ்ட் உங்களோட 2 நண்பர்களுக்காவது ஷேர் பண்ணிருங்க.